எஸ், நம்ம டவுனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாவே நம்மளோட பயணம் பொள்ளாச்சி பழனி வழியாக தாங்க இருக்கும். மணிக்கூண்டில் தாங்க இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். எஸ், உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி உக்கடத்துலேருந்து ஒரு சூப்பரான தரமான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் போக போகிறோம். அதுவும் எந்த வழியான்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் வழியாக போக போகிறோம். நம்ம புதுக்கோட்டைக்கு திருச்சி வீட திண்டுக்கல் வழியாக போனோம்னா கொஞ்சம் பார்க்கங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரூட்டை யாருமே கவர் பண்ணதில்ல. ஸோ நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு சூப்பரான பயணத்தை ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி டிப்போ ஆப்ரேட் பண்ணுற வண்டி தாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆச்சு. ஒன்றும் வண்டி வரல. ஆக்சுவலி பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்தோடனே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. வெல்கம் டு உக்கடம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஆக்சுவலி மக்களே, ஃபர்ஸ்ட் இந்த பாலம்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லேருந்து உள்ள பஸ்ஸஸ் வருங்க நம்ம பழனி பொள்ளாச்சிலேருந்து. அப்போல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாமே கடைகள் இருக்கும், வெளியும் கடை இருக்கும். இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஈவினிங் டைம். எஸ் மக்களே, நம்ம வண்டி வந்துருச்சுங்க. கோயம்புத்தூர் புதுக்கோட்டை. எஸ், கோவை பழனி திண்டுக்கல் விராலிமலை புதுக்கோட்டை. எஸ் மக்களே, நம்ம புதுக்கோட்டை வண்டியில் தாங்க இருக்கோம். சூப்பரான வண்டி. முன்னாடி ஸ்டிக்கரிங் எல்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துருங்க. நம்ம வண்டி 6:20க்கு கிளம்புவாமாங்க. இது வந்து ஒரு ரிசர்வேஷன் கேட்டகிரிங்க. போக போக நிறையா இன்ஃபர்மேஷன் நிறையா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துங்க. அப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், வருகிறான் வேலன். என்னடா நம்ம 3 வண்டி இங்கே நிற்கிது தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி 30ஆம் தேதி வரைக்கும் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம 3 ஏறாதுங்க. பிகாஸ் அந்த ரோடு ஒர்க்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ தான் நம்ம கண்டக்டர் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரிப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னாரு. மக்களே, பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை. தரமாக இருக்குது பார்த்தீங்களா. பல இருக்குங்க. அந்த அசோக் லேலாண்டே பாருங்கள் பா. வாங்கண்ணா. எஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வண்டி கிளம்ப போகுதுங்க. கரெக்டாக 6:20க்கு எடுக்கிறாங்க. ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா 6:07. ஏன் 15 நிமிஷம் இது பண்ணுறாங்கன்னா, அந்த புக்கிங் இருக்கிறாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்க 15 நிமிஷம் கழித்து எடுக்கிறாங்க வண்டி. எஸ், நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஷார்ப்பாக 6:20க்கு கிளம்பியாச்சு. இனி நம்மளோட இனிமையான பயணத்தை தொடரலாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மணப்பாறை, விராலிமலை, புதுக்கோட்டை. ஒரு சூப்பரான பயணம் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிடுறேன்.
எஸ், அப்படியே கோயம்புத்தூரோட கொஞ்சம் டிராஃபிக்கை ரசிச்சுட்டு இந்த சூப்பரான சன்செட் வேலையில் கிளம்பியாச்சு. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு திண்டுக்கலுக்கு ஒரு 150 கிலோமீட்டருக்கு இந்த வழியாக போகலாம். பார்த்தீங்களா, உடுமலைக்கு 70 கிலோமீட்டருங்க. எஸ், இங்கேருந்து நம்ம லெஃப்டில் போனால் பொள்ளாச்சி மதுரையெல்லாம் ரீச் பண்ணாங்க. அதுவே ரைட் சைடு போனோம்னா பாலக்காடு எர்ணாகுளமெல்லாம் ரீச் பண்ணாங்க. மதுரைக்கு 218 கிலோமீட்டருங்க இந்த வழியாக போகும் நம்ம. எஸ் மக்களே, நம்ம உக்கடத்துலேருந்து புதுக்கோட்டைக்கு 220 ரூபாங்க. அந்த உக்கடம் பேர் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம அங்கே ஏறினோம்னா சிங்கநாள்னு போடுவாங்க, ஆனால் இங்கே உக்கடம் டு புதுக்கோட்டை வேறு லெவலில். எஸ், பஸ் வந்து ஈஸ்வரனில் ஸ்டாப் இருக்குங்க. நான் புதுக்கோட்டை வண்டின்னு சொல்லி கிணத்துக்கடை கூட போகாதுன்னு நினச்சோம், பட் ஈச்சனரியாக போகுதுங்க. அப்போ பார்ப்போம் நம்ம எத்தனை மணி நேரத்தில் பழனி ரீச் ஆகிறோன்ட்டு. ஷார்ப்பாக 7 மணிக்கு கிணத்துக்கிடவங்க.
எஸ், ஷார்ப்பாக 1 மணி நேரத்தில் கரெக்டாக பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. 7:20க்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எஸ், பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நின்னோம், அப்புறம் கிளம்பியாச்சுங்க. இனி டேரெக்டாக நமக்கு உடுமலை தாங்க. பழனிக்கு ஒரு 66 கிலோமீட்டர் இருக்குங்க. ஐ திங்க் ஸோ பழனியில் நம்ம டின்னர் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே பிரேக் இருக்குன்னு நினைப்போம். பார்க்கலாம் நம்ம பழனி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்ட்டு. எஸ் மக்களே, இந்த லெஃப்டில் போனோம்னா நம்ம திருப்பூர் ரீச் பண்ணலாம். திருப்பூர், அவினாசி, ஈரோடு எல்லாமே ரீச் பண்ணலாங்க. இந்த கோயம்புத்தூர் டு பழனி பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வாட்டி கவர் பண்ணியாச்சு. அதுவும் இப்போ போட்டோம் பார்த்திங்களா, 100 கிலோமீட்டரு 120 மீட்டர் பார்க்குறோம். அதுக்கு செம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் பழனி வரைக்குமே கொஞ்சம் கிளிப்ஸ் காட்டுறேன். உடுமலை, மடத்துக்குளம், பழனி, அதுக்கப்புறம் பழனி, திண்டுக்கல், மணப்பாறை, விராலிமலை, புதுக்கோட்டை, அது ஃபுல்லாமே எண்ட் கவர் பண்ணலாங்க. எஸ், NH 83 ஜாயின் பண்ணியாச்சுங்க. புது பைபாஸ். எஸ், அப்படியே நம்ம உடுமலைப்பேட்டை சிட்டிக்குள்ளே டைவர்ட் ஆயாச்சுங்க. எஸ், உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10க்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா தாராபுரம் போகிற வழிங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். எஸ் மக்களே, உடுமலைப்பேட்டையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இதாங்க பழைய புது டவுன் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறாங்க. புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. வாவ், தமிழ்நாடு சூப்பராக இருக்கலங்க.
எஸ், மடத்துக்குளம் 8:30க்கு கரெக்டாக வந்தாச்சுங்க. மக்களே, இது ஆக்சிடென்ட் மக்களே. எஸ், 9:10க்கு பழனி வந்தாச்சுங்க. சரிண்ணா சரிண்ணா. 9:45 அடிப்பேன். சாப்பிட்றேன், சாப்பிட்டு பேக்கெல்லாம் பார்த்துறேன். 9:45. எஸ், பழனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:10க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் பயணம் முடியல. ஏன்னா பிகாஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை போகுது. ஸோ எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்களையும் கவர் பண்ணிட்டு போகணும். ஸோ கிணத்துக்கிழமை நிற்கிறாங்க, பொள்ளாச்சி, அப்புறம் உடுமலை, மடத்துக்குளம் எல்லா பக்கமும் போய் தான் போகிறாங்க. அண்ட் டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன். நம்ம உக்கடத்துலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 275 கிலோமீட்டருங்க. போகிற வழி நீங்கள் பார்த்துப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், அப்புறம் மணப்பாறை, விராலிமலை போய் நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணுவாங்க.
நம்ம இப்போ டின்னர் முடிச்சிருவோம், அப்புறம் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. கேஎம்எஸ் பொள்ளாச்சி 2. பழனியில் ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லுங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, பழனி, திருச்சி, சிதம்பரம் செம லாங் டிஸ்டன்ஸுங்க. இதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். BS6 மாற்றிடுவாங்க. இது வந்து தில்லை ரதம். நம்ம வண்டியை பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம் போல். நார்மலாக தான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, பட் நல்லா இருக்குங்க. எஸ், பழனியில் கரெக்டாக 9:45 கிளம்பியாச்சுங்க. எஸ், இனி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைபாஸ் கேபின் ரைடு தாங்க. எஸ் மக்களே, இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே போக போகிறோங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சுங்க. இது வரைக்குமே சூப்பராக பயணம் போயிட்டுருக்கு. எனக்கு இங்கே கேபினில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேபினில் உட்காடுறேங்க. லாஸ்ட் எந்த வண்டியில் உட்காந்தான்னு ஞாபகமே இல்லை. எஸ் மக்களே, இதுதாங்க தாராபுரம் போகிற வழி. ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 10:20ங்க. ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்குள்ள எல்லாம் போல, வெளியே தான் நிற்குது. மக்களே, கரெக்டாக நம்ம ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கலுக்கு ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், இந்த பாலத்திலேருந்து இந்த லெஃப்டில் கீழே இறங்கினோம்னா வேடசந்தூர் ரீச் பண்ணலாங்க. வேடசந்தூரத்துக்கு நம்ம திண்டுக்கல் பைபாஸ் இந்த வழியாக போனோம்னா பக்கங்க. எஸ், நம்ம மறுபடியும் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. MH83. எஸ் மக்களே, இதுலேருந்து ரைட் சைடு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம
வத்தலகுண்டு, தேனி, தேவாரம், குமுளி, சபரிமலை அந்த வழியாக போகிறதுங்க. இந்த ரைட்டில் கட்டாகிறது எல்லாமே தேனி போகிறதுங்க. நெக்ஸ்ட் நமக்கு திண்டுக்கல் தான், நடுவில் எதுவும் ஸ்டாப்புமே இல்லை. எஸ், திண்டுக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 வந்திருக்கோம். எஸ், திண்டுக்கல் 11:05 வந்துட்டோங்க ஷார்ப்பாக. அண்ட் மக்களே, நம்ம திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. நம்ம வண்டி இப்போ காலையில் அங்கே போய் ரீச் ஆனோன்னே, காலையில் அங்கே கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8 மணிக்கு புதுக்கோட்டை எடுத்துருவாங்க. ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கோயம்புத்தூர் வராதுங்க, பொள்ளாச்சி வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நம்ம வண்டி வந்து பொள்ளாச்சி டிப்போ கூட சேர்ந்ததுங்க. ஸோ பொள்ளாச்சி வரைக்கும் தான் வருவாங்க. ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி புதுக்கோட்டைக்கு ஒரு 2 o'clock 2:30க்கு போகிற மாதிரிங்க. அங்கே போயிட்டு அவங்க டிப்போ போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு காலைல ஒரு 7:30க்கெல்லாம் ரேக்கில் வந்து போட்டுருவாங்க. அப்புறம் 8 o'clock எடுத்து நம்ம பொள்ளாச்சி 2:30க்கு வர மாதிரி ஷெடியூலுங்க. ஸோ நீங்கள் காலையில் பொள்ளாச்சி வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து சீக்கிரமாக இருந்தால் மக்களே, நம்ம வண்டி ஒரு 2:30க்கெல்லாம் பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டிப்போ போயிடுவாங்க. டிப்போ போயிட்டு இவங்க இறங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் குரூ வந்து ஐ திங்க் ஸோ 4:30க்கு நம்ம பொள்ளாச்சியில் டிபார்ட் ஆகி கோயம்புத்தூர் கச்சேரிஸ் வருவாங்க. அப்புறம் எப்பயும் போல் நம்ம கோயம்புத்தூரில் 6:22க்கு எடுப்பாங்க. ஓகேலே, பாப்போம் எத்தனை மணிக்கு புதுக்கோட்டை ரீச் ஆறான்ட்டு. ரோடு செம எம்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை பஸ்ஸில் கவர் பண்ணும்போது இந்த ரோடு எம்டியாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற ரோடு ரொம்ப பிஸியாக இருக்காது போலங்க. இப்போ ஆம்னி பஸ்ஸஸ் கூட பார்க்க முடியுது. பட் அன்றைக்கி நமக்கு மதியானம் கவர் பண்ணும்போது ஒரு பஸ்ஸஸ் கூட இல்லைங்க, நிறையா லாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு மனப்பாறை தாங்க. நம்ம டிரைவரும் நான் சூப்பராக பாட்டு போட்டுட்ருக்காருங்க. இந்த நைட் ட்ராவலுக்கும் இந்த மியூசிக்கும் வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக வரலாங்க. எஸ், கரெக்டாக ஒரு 11:52 ஆச்சுங்க. மணப்பாறை பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க, ஆசை பேக்ஸ். ரெஸ்ட் ரூம்ஸும் பார்ப்போம், நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் செம ஜர்னிங்க. ஃப்ரண்ட்டில் கேபினில் சூப்பராக போயிட்டுருக்கோம். பின்னாடி அதே வண்டிங்க நம்ம பழனியில் பார்த்தோம்னாங்க, பழனி துறையூர்.
எஸ், அப்படியே டீயை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. இன்னொரு 2.5 மணி நேரத்துக்கு ஜேர்னி இருக்குங்க. எஸ், இப்போ நம்ம மணப்பாறைக்குள்ளே போக போகிறோம். மணப்பாறை எஸ் 12:45 ஆச்சுங்க. விராலிமலர் வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம புதுக்கோட்டைக்கு ஒரு 41 கிலோமீட்டர் வந்து இருக்குங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். பாப்பா எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த திருச்சி இந்த லெஃப்ட்டில் போனோம்னா திருச்சிக்கு வெறும் 29 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். கரெக்டாக 40 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம புதுக்கோட்டைக்கு. என்ன வைபான பாட்டுங்க. தனிமையே வா தனிமையே. அன்னவாசல் கரெக்டாக 1:25ங்க.
எஸ் அறந்தாங்கி 1:40. சரி நன்றி. நன்றி. எஸ் ஃபைனலாக நம்ம புதுக்கோட்டை வந்தாச்சு. கரெக்டாக 1:50 வந்துட்டாங்க மக்களே. எஸ் இதுக்கப்புறம் வண்டி டிப்போக்கு போயிட்டு அப்புறம் காலையில் தாங்க வருவாங்க. வண்டி கிளம்புதுங்க. ஒரு சூப்பரான பயணங்க. வண்டி அப்படியே டிப்போக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட்டை போட்டுருவாங்க. சொன்ன மாதிரியே ஒரு பிஃபோர் டைம்லேயே வந்தாச்சுங்க நம்ம புதுக்கோட்டை. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வழியாக போனோம்னா ஜஸ்ட் 6.5 hours ரீச் பண்ணிடலாம் புதுக்கோட்டை. பட் இந்த பஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்னா நம்ம உடுமலைப்பேட்டை, பழனி அந்த பக்தர்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உக்கடத்துக்குள்ள அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. ஆனால் நம்ம பழனியில் அவ்வளோ கூட நம்ம பஸ்ஸுக்கு டிமாண்ட். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு போய் வெறும் 220 ரூபாயில் நம்ம உக்கடத்துலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி புதுக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. டாடா.